ஹாய் டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நடந்த 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட 28வது கொஸ்டின் 2 மார்க்கோட கம்பல்சரி இன்டீரியர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம்மோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் கன அளவிற்கும் கனசதுரத்தினுள் சரியாக பொருந்தும் ஒரு மிகப்பெரிய கோளத்தின் கன அளவிற்கும் உள்ள விகிதம் காண்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கியூப் டு தட் ஆஃப் அ லார்ஜஸ்ட் ஸ்பியர் விச் எக்ஸாக்ட்லி ஃபிட்ஸ் இன்டு த கியூப். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கனசதுரத்தின் கன அளவுக்குள்ள ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏ கியூப் வால்யூம் ஆஃப் கியூபு. நெக்ஸ்ட் கோளத்தின் கன அளவு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா 4/3 πr கியூப். இந்த ரெண்டு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஆர் மட்டும் இதில் கண்டுபிடிச்சா போதும். ஆர் அப்படிங்கிறது அந்த கியூபுக்குள்ளே வந்து நம்ம ஸ்பியர் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்பியருக்கு வந்து அந்த கியூபோட பாதி தான், அது வந்து டயமீட்டர் கொடுத்துருப்பாங்க, அதில் பாதி தான் ரேடியஸ் இருக்கும். அதனால ஆர் ஈக்குவல் டு அந்த ஏல வந்து பாதி A/2, ஒரு சைடில் வந்து பாதி இருக்கும், அது A/2. அப்போ அந்த ஆரோட வேல்யூ கொண்டு போய் அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். 4/3 π, அந்த ஆருக்கு பதிலாக A/2 போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு வந்து ரேஷியோ விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் கியூபோட வால்யூம் ஏ கியூபு, இந்த பக்கம் 4/3 π ஆருக்கு பதிலாக A/2 போடுறோம். ஸோ ஏன்னா ஏ கியூபு, 2 கியூப் பண்ணால் 8 வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஏ கியூப் இருக்கிறனால ஏ கியூப்பும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 4ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 வந்துடும் கீழே. ரிமைனிங் உள்ளது மேலே பை இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 3 2s 6 இருக்குது. அப்போ π/6. இந்த பக்கம் 1, இந்த 6ஐ வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 6 π இஸ் த ஆன்சர்.